Hi all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து TNPSC INM கான ஒரு full package வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. அத பத்திங்கிற full detail explain பண்ண போறேன். பேசிக்கா இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஓகே நான் வந்து நாளையில இருந்து INM படிக்கணும் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 நாள்ல இருந்து 18 நாள்ல முடிக்கணும்னு நீங்க நினைப்பீங்க பேசிக்கா. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பிளானே ரெடி பண்ணிருக்கு. உங்களுக்கு 18 டேஸ்ல என்டையர் சிலபஸை கவர் பண்ண முடியும். உங்களுக்கு கிளாஸ் வித் டெஸ்ட் சீரிஸும் சேர்ந்து வந்துரும். சோ தட் நீங்க ஒரு பர்టిక్యులர் போர்ஷன் எடுக்கிறீங்கன்னா அது ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும்ன்றதை தேடுவீங்க. தேடினதை வந்து நீங்க நோட்ஸ் இருப்பீங்க. அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், லெக்சராவே நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த லெக்சரை பார்த்து முடிச்ச உடனே யூ கேன் டேக் நோட்ஸ். அதில் நீங்க படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 33 ஹார்ஸ்க்கான டீடைல்டு லெக்சர் வந்து கிடைச்சிடும். 750 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டும் கிடைச்சிடும். 22 லெசன்ஸ்க்கான ஒன்லைனர் கிடைச்சிடும். ஹைலைட்டட் லெசனுக்கான PDF கிடைச்சிடும். ஸோ இதை தாண்டி INMக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எல்லா விஷயத்தையுமே கொடுத்த மாதிரி தான் இந்த பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் தேடி படிக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த INM பேக்கேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன் INM வந்து இம்பார்ட்டன்ட்னா, நீங்க யூனிட் 8 மாதிரியான லெக்சரை டைரக்டா எடுத்து படிக்கும் போது சீரியஸா வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்காது, புரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, INM போர்ஷனை படிச்சாதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஹிஸ்டரின்ற டாபிக் மெயின் கோர் ஏரியாவே நமக்கு கவர் ஆகுது. ஸோ அன்அவாய்டபிள் டாபிக்கா வந்து நமக்கு INM இருக்கனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். TNPSC குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 20 கொஸ்டின் ஆச்சு நமக்கு INMல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கனால இந்த போர்ஷன் படிக்காம நம்மளால சிலபஸ் கவர் பண்ண முடியாது. ஸோ அதை ஒரு 18 நாள் பிளானாகவும் ஒரு நடுவில் ஒரு 3 ரிவிஷன் வித் ஃபுல் டெஸ்ட் கொடுக்குற மாதிரி கிளாஸ் வித் டெஸ்ட் சீரிஸா எடுத்துட்டு போற பேக்கேஜா இது வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் பிளான், உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிடும். இன்ஸ்டன்டா உங்களுக்கு பேமெண்ட் பண்ண உடனே ஆக்சஸ், லைக் ட்ரிப் கோர்ஸ் மாதிரி இல்லாம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம கண்டென்ட் போடுற மாதிரி இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூ கேன் ஆக்சஸ் இட் 24/7. லைக் நம்ம டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் அட்டெம்ப்டா கொடுத்துருக்கோம். எத்தனை டைம்னாலும் நீங்க இதை ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸும் நீங்க எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம். எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க மொபைல் ஆப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ நம்ம வெப்சைட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். எது கன்வீனியன்ட்டோ நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஸ்கெடியூல். இது நம்ம ஆக்சுவலி நம்மளுடைய TNPSC அல்டிமேட் பேக்கேஜ் வந்து கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணோம், பாலிட்டி கவர் பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்த டாபிக் தான் INM. ஸோ அந்த INM மட்டும் தனியாக உங்களுக்கு அப்படியே ஃப்ராக்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தனி கோர்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் யாரெல்லாம் வந்து அல்டிமேட் பேக்கேஜில் அஃபோர்ட் பண்ண முடியலையோ உங்களுக்கு தேவையான லெக்சர்ஸ் லைக் யூனிட்ஸை மட்டும் தனியாக வந்து பிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்கான பிளான் தான் இது. ஸோ இப்போ Day 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன், அது லெசன்ஸ் எங்கே கவர் ஆகுதுன்றது இங்கே கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஒரு 1 ஹவர்க்கான லெக்சர் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுல இருந்து ஒரு 30 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் இன் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எங்க போர்ஷன் கவர் ஆகுது, அதுக்கான 2 வீடியோஸ் இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு Day 6 வரைக்கும் கவர் பண்ணிட்டு நான் எப்பயுமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரு 5 to 6 டாபிக் படிச்ச உடனே கண்டிப்பா அதை ரிவைஸ் பண்ணணும். ஸோ நடுவில் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்க மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் Day 7ல இருந்து பாத்தீங்கன்னா Day 12 வரைக்கும் அதே மாதிரி டாபிக் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ரிவிஷன் 2 இருக்கும். அப்புறம் Day 13ல இருந்து பாத்தீங்கன்னா Day 18 வரைக்கும் நீங்க படிக்கணும். அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 3 இருக்கும். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை கரெக்டா ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 21-22 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களால என்டையர் INM சிலபஸை கவர் பண்ண முடியும். இது நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு நேம், மொபைல் நம்பர் கேட்கும். அப்புறம் OTP வரும். அந்த OTP கொடுத்தீங்கன்னா ஸ்டோர் செக்ஷனுக்குள்ள டைரக்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு TNPSC INM ஃபுல் பேக்கேஜ் இருக்கும். இங்க போயிட்டு பை நவ் பட்டன் இருக்கு இல்லையா, இதுல பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்க எல்லா வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து கிடைச்சிடும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட லெக்சர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காம இந்த சாம்பிள் கண்டென்ட்டை போய் பாருங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கு. ஸோ அன்லாக்டா தான் இருக்கு. நீங்க வந்து எப்போனாலும் இதை பார்த்து ஓகே இவங்க எப்படி லெக்சர் எடுத்துட்டு போறாங்கன்றதை பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? சாம்பிள் வீடியோஸ் இருக்கு. அப்புறம் 22 லெசன்ஸ்க்கான ஒன்லைனர் இருக்கு. இப்போ Day 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா Day 1க்கான டாபிக் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன், அதோடைய நோட்ஸ், அதுக்கான டெஸ்ட். அதே மாதிரி Day 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் இன் இந்தியா, அதில் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு 2 வீடியோ, அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கனால உங்களால ஈஸியாக நெக்ஸ்ட் 21 டேஸ் 22 டேஸ்க்குள்ள என்டையர் INM போர்ஷனை கவர் பண்ண முடியும். இதுதான் நம்ம பிளான். INM ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இதை மிஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணா கூட கண்டிப்பா நமக்கு 1 மார்க் போறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கனால டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் 33 மணி நேரம் லெக்சரா இருக்கு. ஸோ இந்த 33 மணி நேரம் நம்ம கரெக்டா ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா நம்மனால நம்ம குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ல 20 கொஸ்டின் வரைக்கும் அசால்ட்டா தூக்க முடியும். ஸோ இட் இஸ் அன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் ஃபர்கெட் இட். அண்ட் நமக்கு எக்ஸாம் கிட்ட வரும். கண்டிப்பாக குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே நமக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து லைக் எது எங்கே இருக்குன்னு தேடி படிக்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.